ஹாய் கைஸ், நாங்கள் 222 பாய்ஸ்லேருந்து தனுஷ் பேசுகிறேன். நாங்கள் வந்து இப்போ ஆந்திராவில் இருக்கோம், அதாவது திருப்பதி போகிறோம். நாங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம் கைஸ். நாங்கள் கீழே இருந்து மலை மேலே ஏறி ஒரு வீடியோவும் உங்களுக்காக நாங்கள் எடுத்து போட அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா டாட்டா கைஸ். இப்போ நாங்கள் கீழே இருக்கிற அலமேல மங்கை அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே பஸ்ஸில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கே என்னை செக்கிங் பண்ணுற அங்கிள் என் கூட ஜாலியாக பேசினார். அப்புறம் நாங்கள் கீழே இருந்து செக்கிங் முடித்து மேலே ஏற ஆரம்பிச்சோம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம திருமலைக்கு மேலே வந்துட்டோம். திருமலை மேலே காலடி எடுத்து வச்சுட்டோம். இனிமேல் இங்கே நம்ம ராஜ்யம்தான் கைஸ். வாங்க பார்க்கலாம். ஒரு வழியில் கடைகளெல்லாம் சுற்றி பார்த்தோம் கைஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம மலையை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் கைஸ். இவ்வளோ நேரம் அங்கே தங்கிட்டு லாட்ஜில் தங்கிட்டு இப்போ மலையை சுற்றி பார்க்க ஜீப்பில் கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற 6 இடங்கள்லையும் நான் இறங்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாங்க. நம்ம ராமர் பாதம் கிட்ட வந்துட்டோம். இங்கே இருக்கு ராமர் பாதம். கீழே இருக்கும்போது அங்கே விளக்கு பொருத்தி வச்சுட்டு ராமர் பாதத்தை பார்க்க படியில் ஏற ஆரம்பித்தோம் கைஸ். படியில் ஏறும்போதே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு கைஸ். நடக்க கூட இடம் இல்லை. இந்த இடத்துக்கு பேர் தான் கோவிந்த கால் இல்லை ராமர் பாதம்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த இடத்துக்கு தான் ஏறிட்டு இருக்கோம். போய் பாதத்தை பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசுவோம். இதோ பார்த்தீங்களா கைஸ் ராமர் பாதம். மேலே வந்தீங்கன்னா இதெல்லாம் பக்கம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃபோன் நாட் அலவுடுன்றதுனால நாங்கள் வந்து அங்கே வீடியோ எடுக்கலை. இப்போ சாமி பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து போய்க்கலாம். வாங்க வேல்புரி சாப்பிட்டு பார்ப்போம். வர வழியில் அங்கே இருக்கிற கடைகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் நிறைய மரம் தெரியல கைஸ், அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் அடுத்த கோயிலுக்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். இதான் கைஸ் அடுத்த கோவில். இந்த இடத்துல இப்போ நம்ம ரெண்டாவது வந்துருக்கிற இடம் நம்ம இயற்கையாகவே இந்த மாதிரி வடிவமைப்பு. அதனால இது என்ன ஆனாலும் நகரவே நகராது. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வரும்போது அங்கே பறவைகள் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மூணாவது இடத்துக்கு வந்திருக்கோம் கைஸ். அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்து லார்ட் சிவன் இருக்காரு. இப்போ நாங்கள் கும்பிட்டோம். இப்போ வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துல நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு இருந்துச்சு கைஸ். வீடியோ கூட எடுக்க முடியல, ஏன்னா வேலி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் சைடில் கொஞ்சம் சின்ன கேப் இருந்துச்சு, அதில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அது ரொம்ப பெரிய பள்ளத்தாக்காக இருக்கிறனால ஃபோன் விழுந்துரும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கலை கைஸ். இப்போ நம்ம வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னா, உள்ள கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணரை கூப்பிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அங்கே போகிற வழியில் நிறைய கடைகளெல்லாம் பார்த்தோம் கைஸ். நல்ல பழைய ஐட்டங்கள், நம்மளுக்கு வீட்டுக்கு தேவைப்படுற ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு தேவைப்பட்ட சில ஐட்டங்கள் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு போகிற வழியில் ஐஸ்கிரீம் கடை, லஸ்ஸி கடைலாம் பார்த்துருந்தோம் கைஸ். இதோ பார்த்தீங்களா கைஸ், இதான் கோயில். கோயிலெலாம் பார்க்க பெருசாக தான் கைஸ் இருந்துச்சு. அதுவும் கிருஷ்ணருக்கு எதிரில் அனுமான்லாம் இருந்தார் கைஸ். இதோ ஆனால் கூட்டம் மட்டும் ரொம்ப நிறைய கூட்டம் இருக்குது கைஸ். போனீங்கன்னா ஹாய் கைஸ், இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பழங்காலத்தில் ஹல்திராமன்னு சொல்லி ஒரு சித்தர் இங்கே வாழ்ந்துருந்தார் கைஸ். அந்த சித்தர் வந்து
அதாவது அந்த சித்தருக்கு இங்கே இருக்கிற கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். அவரோட சமாதி இந்த இடத்துல இருக்குது கைஸ். அந்த சமாதியை பார்க்கும்போதே கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. அவர் கிருஷ்ணரோட பெரிய பக்தர் கைஸ். இந்த கோயில் ரொம்ப பெருசாகவும் உள்ளே இருக்கிற சாமி அழகாகவும் இருந்தார் கைஸ். இதை பார்த்தீங்களா நாங்கள் எப்படி ஸ்டைலாக. ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாச கங்கை தீர்த்தம் வந்து கங்கை நீர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. போகிற வழியில் நாங்கள் வாட்சு கேட்டோம் கைஸ், நானும் என் தம்பியும். ஆனால் எங்கள் அம்மா இருக்கிற வாட்செல்லாம் போதுண்டா போங்கடா, எத்தனை வாட்சு தான் நானும் வாங்கி தரதுன்ட்டாங்க கைஸ். என் தம்பி ஃபேஸை பாருங்க கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 150 படிக்கட்டுகள் இறங்கி போனால் தான் நம்மளால் சாமியை பார்க்க முடியும். சரி, போகிறது ஈஸியாக போயிடலாம், ஏறி வரணுமே அதை பற்றி யோசிச்சாதாங்க சலுகையாக வருது. இதோ படிக்கட்டு இறங்கி போகிறது. நான் அப்பயே சொன்னேன் 150 படிக்கட்டு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு நான் படிக்கட்டை ஸ்பீடாக வச்சுருக்கேன். அதுவும் போகிற வழியில் ருத்ராட்ச கொட்டை அதோட செடியும் இலையும் சேர்ந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கைஸ். அதை வாங்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதை வாங்கிட்டோம். போகிற வழியிலையும் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. இதோ பார்த்தீங்களா கைஸ், இங்கே இருக்கிற சன்னதியில் ஹனுமான் அவரோட தாய் கூட இங்கே இருக்காரு கைஸ். பாருங்கள், இதோ இங்கே அங்கே தெரியுதா கைஸ், அங்கே வாட்டர் ஃபால்ஸ் வருது தண்ணி. இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் தண்ணி வரும் அங்கே. ஆனால் அங்கே ரொம்ப சரியான கூட்டம் கைஸ். இந்த இடத்துக்கு பேர் சக்கரா தீர்த்தம். ஏன்னா ஹனுமான் அவரோட தாய் கூட இருக்கிறதுனால இந்த கைஸ் கோயிலில் இறங்கி போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம் கைஸ். ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நான் நினச்ச அளவுக்குலாம் இல்லை கைஸ். போனோம் கொஞ்சம், ஆனால் கல் ரொம்ப அழுக்குது கைஸ். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தாங்க. நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போய் பார்ப்போம் கைஸ். ஒரு நீரூற்று மாதிரி இருக்குது குட்டியாக, அதில் வந்து நாங்கள் இப்போ நின்று காட்ட போகிறோம். வாங்க வந்து பாருங்க. அங்கே அந்த நீரூற்று மாதிரி இருந்த இடத்துல நிற்கும் போது அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு கைஸ். நாங்கள் கூட நினச்சோம் தண்ணி வெயில் அடிக்கிறதுல தண்ணி சூடாக தான் வரணும், ஆனால் ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு கைஸ். எங்களை குற்றாலத்துக்கு தான் கூட்டு போகல, இதுக்காச்சும் கூட்டு போனானே உள்ளுக்குள்ளே ஜாலியாக இருந்துச்சு கைஸ். இதோ இங்கே பாருங்க என் ஆட்டத்தை. இதோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த டேமை பார்த்து ரொம்ப உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸ் அப்படியே வெளியே வந்துச்சு கைஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு கைஸ் அந்த டேமு. அதுக்கு சுற்றி இருக்கிற இடம் பூரா அந்த மரம், டேமு, அந்த சாமி இருக்கிற இடம் எல்லாம். ஹாய் கைஸ், நம்ம கீழ் திருப்பதியான அலமேல மங்கை கோயிலையும் முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து 6 இடங்களையும் சுற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கோவிந்தாக்கு மொத்தம் போட்டு கோவிந்தா கோயிலை போய் சுற்றி பார்க்க வேண்டியதான் கைஸ். கோவிலோட என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு எப்படி இருக்குது கைஸ், மட்டை போட்டாச்சு. கீழே இருக்கிற அலமேல மங்கை கோயில் மேலே வந்து 6 வீடை வந்து தரிசிச்சிட்டோம்.